சேர்க்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. பொதுவாக இந்த முதல்ல கொண்டாடுறவங்க எல்லாத்தையும் கொண்டாடிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பின்னால் அவர்களுக்கு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எதெல்லாம் விட்டு இருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து உங்களுடைய அன்பிய விழாவாக கோர்த்து கொடுத்துருக்கிறது தான் உங்களுடைய திறமை. அதில் மிக முக்கியமானது விவிலியத்தினுடைய வாக்கியங்களை எடுத்து பிள்ளைகளின் வாயில் வழியாக பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை கொண்டு வந்து உண்மையான உயிருள்ள குழந்தையை கேட்டுக் கொடுத்து கிறிஸ்துமஸ் விழா அன்று மட்டுமல்ல இன்றும் என்ற ஒரு உண்மையினை வெளிப்படுத்தியிருக்கிற அன்பியம். ஆகவே என்னுடைய தனிப்பட்ட நன்றி அணைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய மலைகள் நம்முடைய அன்பியத்தில் இருக்கு. நம்ம தாபூர் மலை, இந்த மலை. ஆனால் இந்த ஒலிவ மலை என்பது ஒரு சிறப்பு அம்சத்தை இயேசுவின் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறது. அது என்ன? ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் ஆலயத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அந்த இடத்துல தான் அது ரொம்ப ஒரு விருப்பமான இடம். அந்த இடத்துல போய் நம்ம நிற்கும் போது நமக்கே ஒரு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அழுத ஒரு மலை. அந்த மலையிலிருந்து ஒரு எருசலேமை பார்க்கிறார். எருசலேமுடைய அழகான ஆலயத்தை பார்க்கிறார். அந்த ஆலயம் இன்னும் 40 நாட்களிலே ஆண்டுகளிலே அழுதுவிடப் போகிறது என்று நினைத்து அதை நினைத்து கண்ணீர் விட்டு அழுத ஒரு நிகழ்வு இந்த ஒலிவ மலையில் தான் சிறப்படைகிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே சகோதரர் சொன்னது போல அடிக்கடி ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவர் இயேசு அந்த ஒலிவ மலைக்கு சென்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கூட பிறர் படுகின்ற துன்பங்களை துயரங்களை கண்டு நாம் உள்ளத்திலே கசிய வேண்டாம். பிறருடைய துன்பத்தை கண்டு நாம் எப்போது மகிழ்ச்சி அடைகிறோமோ அப்போது நாம் இயேசுக்கு எதிராக மாறிவிடுகிறோம். எப்போது பிறர் படுகின்ற துன்பங்களில் நாமும் கலந்து கொண்டு நம்முடைய உள்ளத்திலே கசிகிறோமோ அப்போது நாம் அவர்களோடு இணைந்தவர்களாக, இறைவன் நம்மிலே இணைந்தவராக என்றுமே இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு அன்பியம் உங்களுக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன், என்னத்தான் சிறப்பாக கொண்டாட போறாங்க பார்ப்போம், எல்லாம் கொண்டாடி முடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் சூப்பராக கொண்டாடிட்டீங்க. ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பு முக்கியமாக வழி நடத்தியவர்கள், இங்கே கலந்து கொண்ட சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருப்பதை பார்த்தவங்க ரொம்ப சந்தோஷம். வெரி கிரேட். அதனால என்னுடைய தனிப்பட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். கடவுள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். வெரி குட். தேங்க்யூ வெரி மச்.